வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் நம்மை அதிகமாக கலைக்க வைக்கிறது என்ன தெரியுமா? வேலை இல்லை, பணம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, இவைகள் ஒன்றுமில்லை என்று நாம் நினைப்பதுதான். அதிக சிந்தனை தான் எங்களை கலைக்க வைக்கிறது. தேவையில்லாத கவலை, நாளை என்ன ஆகும் என்ற பயம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற குழப்பம், இவையெல்லாம் நம் மன அமைதியை கெடுக்கின்றன. இன்று நான் சொல்லப்போவது திங்க் ஸ்ட்ரைட் என்ற புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை எளிய தமிழில். இந்த கருத்துக்கள் உங்கள் சிந்தனையை தெளிவாக்கி வாழ்க்கையை அமைதியாக மாற்றும். அதனால் இந்த உரையை முழுவதுமாக கவனமாக கேளுங்கள். பகுதி 1. நம்முடைய உண்மையான பிரச்சனை. நண்பர்களே, நம்மிடம் பிரச்சனைகள் அதிகமில்லை, ஆனால் நாம் அவற்றை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றோம். ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய பிரச்சனையாக மாற்றுவது நம்முடைய மனம். உண்மையில் பெரும்பாலான பிரச்சனைகள் வெளியில் இல்லை, அவை நம் எண்ணங்களில் தான் இருக்கின்றன. பாடம் 1. தேவையற்ற சிந்தனையை நிறுத்துங்கள். ஒரு விஷயம் நடந்தாலே, இது தவறாக போனால் என்ன செய்வது, நான் தோல்வியடைந்தால் என்ன செய்வது, என் வாழ்க்கை முடிந்து விடுமா, இப்படி பல 100 கேள்விகள் எண்ணத்தில் உதிக்கின்றன. ஆனால் உண்மையில் அந்த பயங்களில் 90% கூட நடக்காது. அதனால் சிந்திப்பதை விட செயல்படுத்துவதுதான் முக்கியம். சந்தேகம் இருந்தாலும் தொடங்குங்கள். சிறிய முயற்சிகளை எடுங்கள். நடந்து கொண்டே தெளிவு வரும். பாடம் 2. உங்களால் மாற்ற முடிந்ததை மட்டும் கவனியுங்கள். வாழ்க்கையில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று உங்களால் மாற்ற முடிவது, இன்னொன்று உங்களால் மாற்ற முடியாதது. மாற்ற முடிவது உங்கள் முயற்சி, உங்கள் பழக்கம், உங்கள் உழைப்பு. மாற்ற முடியாதது காலநிலை, பிறருடைய கருத்து, கடந்த காலம். ஆனால் நம்மால் மாற்ற முடியாததை பற்றித்தான் நாம் அதிகமாக கவலைப்படுகின்றோம். இதனால் மன அழுத்தம், நேர வீணாகுதல். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதை மட்டுமே கவனியுங்கள், மீதியை விட்டுவிடுங்கள். பாடம் 3. கவனச்சிதறலை தவிர்க்கவும். இன்றைய காலத்தில் மன அமைதியை கெடுப்பது என்ன தெரியுமா? தொலைபேசி அல்லது கைபேசி. அதில் தொடர்ந்து வரும் அறிவிப்புகள், சமூக வலைத்தளங்கள், சிறு காணொளிகள், இவையெல்லாம் நம் கவனத்தை கலைக்கின்றன. ஒரு வேலையை முழுமையாக செய்ய முடியாமல் போகிறது. அதனால் வேலை செய்யும் போது கைபேசியை விலக்கி வையுங்கள். ஒரே நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்யுங்கள். ஒருமுக கவனம் நல்ல விளைவுகளை உங்களுக்கு கிடைக்க செய்கிறது. பாடம் 4. வாழ்க்கையை எளிமையாக்குங்கள். நம் வாழ்க்கை தேவையில்லாமல் நாம் சிக்கலாக்குகின்றோம். அதிக இலக்குகள், அதிக திட்டங்கள், அதிக பொறுப்புகள். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கின்றது. எளிமையான வாழ்க்கை, அமைதியான மனம். சில முக்கியமான இலக்குகள் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், அதுவே போதும். பாடம் 5. நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி ஒரு நாளில் வராது, அது தினசரி சிறு முயற்சிகளின் விளைவு. உதாரணம், தினமும் புத்தகம் படித்தல், உடற்பயிற்சி செய்தல், நேரத்தை கடைபிடித்தல், புதியதை கற்றுக்கொள்வது. சிறு முன்னேற்றம் தினமும் செய்தால் ஒரு வருடத்தில் பெரிய மாற்றம் பெறும். ஊக்கம் தற்காலிகம், பழக்கம் நிரந்தரம். பாடம் 6. நீண்ட கால சிந்தனை. இப்போது எல்லோரும் உடனடி பலன் விரும்புகிறார்கள், ஆனால் வாழ்க்கை அப்படியல்ல. வெற்றி மெதுவாக வரும். பொறுமை மிகவும் அவசியம். இன்று செய்த உழைப்பு நாளை பலன் தரும், ஆனால் சில வருடங்கள் கழித்தே பெரிய மாற்றத்தை தெரியும். பாடம் 7. உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நேரம் மட்டும் முக்கியமில்லை, உடல் மற்றும் மன ஆற்றல் முக்கியம். சோர்வாக இருந்தால் சரியாக சிந்திக்க முடியாது, நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால் நல்ல தூக்கம், சத்தான உணவு, உடற்பயிற்சி, எதிர்மறை மனிதர்களை தவிர்த்து வாழுங்கள். மன அமைதிதான் பெரிய செல்வம். பாடம் 8. உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், தோல்விகள் வரும், அது இயல்பு. அதற்காக புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. ஏற்றுக்கொள், மாற்று, முன்னேறு. தோல்வி ஒரு பாடம், அதை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். பாடம் 9. முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பலர் என்ன செய்கிறார்கள், அவன் காரணம், அவர்கள்தான் காரணம், சூழ்நிலைதான் காரணம், இப்படி பிறரை மட்டுமே குறை சொல்கிறார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் பொறுப்பு. நீங்கள் மாறினால்தான் வாழ்க்கை மாறும். இதுவே உண்மையான சக்தி. முடிவு சுருக்கம். இந்த புத்தகம் சொல்லும் முக்கிய கருத்துக்கள்: தேவையற்ற சிந்தனையை நிறுத்து, செயலில் இறங்கு, கவனச்சிதறலை தவிர, வாழ்க்கையை எளிமையாக்கு, நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொள், நீண்ட காலம் சிந்தி,
மன ஆற்றலை காக்க பொறுப்பை ஏற்றுவாள். இந்த வழிகளை பின்பற்றினால் மனம் அமைதி வரும், தெளிவு அதிகரிக்கும், சரியான முடிவுகள் எடுக்க முடியும், வெற்றி தானாக வரும். தெளிவான சிந்தனை, நல்ல வாழ்க்கை. இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஆதரவை அளிக்கவும். அடுத்த காணொளியில் மற்றொரு நல்ல புத்தகத்தின் கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.